பீட்டா வெரைட்டிலேயே ரொம்ப அழகாக இருக்கிற வெட்டி பார்த்தீங்கன்னா தம்போ இருந்தாங்க. அதுவும் பாருங்களேன், அதோட கலர் கோடிங்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்கா. இது ப்ரீட் பண்ணி பார்த்தா என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொண்டு போய் நம்ம ப்ரீடிங் செட்டப்லாம் போட்டு விட்டோன்னே பாருங்கள், பையன் அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஆல்ரெடி பபுள் நெஸ்ட்டு அதெல்லாம் கட்டி வச்சுட்டு ஆல்ரெடி அதெல்லாம் வச்சிருச்சாங்க. நான் வீடியோ எடுக்கல. ப்ரீடிங் ஸ்டெப் இது வந்துட்டு இப்படி தான் பீட்டா வந்துட்டு முறையாக ப்ரீடிங் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன், அந்த ஃபீமேல் வயிற்றில் இருக்க எக்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செதறி போன மாதிரி கீழே கொட்டிடும். ஏன்னா அது மேல் வந்துட்டு எக்ஸு சாப்பிட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த எக்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த பபிள்ஸ் நடுவில் வந்துட்டு வச்சிரும். அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதலையான்னு தெரியல. அந்த பாயாசத்தில் போகிற ஜவ்வு அரிசி மாதிரி எவ்வளோ சின்னதாக இருக்கும் பாருங்கள். இதுதான் அதோட எக்ஸு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியுங்களா? அப்போ இதை தாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே வந்துட்டு இதில் தான் நம்ம குஞ்சு பறித்து நம்மளுக்கு பீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு வரப்போகுது. இது வந்துட்டு நீமோ கேண்டி ஆல்ரெடி ப்ரீடிங் விட்டது. அது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்த 1 டேலேயே வந்துட்டு ப்ரைஸ் இந்த மாதிரி வந்துட்டு பாதி மூட்டையிலேருந்து கருவாக உருவாகி ஒரு குஞ்சாக வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த தம்போயர் பேரண்டோட கலருக்கே நிறைய ப்ரைஸ் வந்துட்டு நம்ம காப்பாற்றிட்டோம். ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணுவோம், எப்படி நம்ம க்ரோத் வந்துட்டு எப்படி கொண்டு வர போகிறோம், அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.